அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன செய்த நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சும்மா இன்றைக்கி ஒரு புதிய டாபிக் ஒன்று பேசலான்னு வந்திருக்கேன். இது என்ன சொன்னாக்கா, ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் இது அன்பாக்சிங். ஓகே, பொதுவாக நம்ம வந்துக்கிட்டு இது போல் ஃபோன்கள் வரும்போது அன்பாக்சிங் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸைட்டடாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, ஆப்பிள் ஃபோனுக்கு வந்து எல்லா ஃபோனுமே பெரிய லெவலில் இப்போ வர்றது எல்லாமே நல்ல பெரிய லெவலில் தான். சாம்சங்காக இருக்கட்டும், ஹுவாய், எந்த ஃபோனாக இருக்கட்டும் பெரிய லெவலில் தான் போடுறாங்க. பட் ஆப்பிள் ஃபோனுக்கு மட்டும் அன்று முதல் இன்று வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச காலகட்டங்கள் வரைக்கும் பெரிய க்யூ, இந்த ரஜினி படம், இந்த கமல் படம் அந்த காலத்துலலாம் வரும்போது க்யூவில் நிற்பாங்களே தேட்டரில், அது போல் தான் வந்து க்யூவில் நாடு சமத்தில் நின்று கிட்னி விற்று அதை விற்று இதை விற்று ஏதோ பல ஸ்டோரி நம்ம படிச்சிருப்போம் சோசியல் மீடியாவில். அது மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த ஃபோனு அன்பாக்சிங் பண்ண போகிறேன். பார்த்துக்கிட்டுங்க, இதுதான் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாங்கின ஒரு ஃபோனு. ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த ஃபோன் வந்து மாஷா அல்லாஹ், நான் ஐஃபோன் வந்து 3லேருந்து வாங்கிட்டுருக்கேன். இதை நான் வாங்கியிருக்க கலர் வந்து பர்பிள் கலர், செம்மையாக இருக்குது மாஷா அல்லாஹ். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிஸ்மில்லாஹ், ரொம்ப அருமையான ஃபோனு. ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால், கேமரா வந்து இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வச்சுருக்காங்க ஃபீச்சர்ஸு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பர்பிள், டார்க் பர்பிள். ஓகே, இப்போ சப்ஜெக்ட்டு வந்துடுவோம். அதுபோல் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்துக்கிட்டு ஒவ்வொரு ஃபோன் வரும்போது நம்ம எக்ஸைட்டடாக இருக்கும். ரொம்ப அதை வாங்கணும் ஆர்வமாக இருப்போம். எப்படியாச்சும் யார்ட்டேச்சும் சொல்லி வாங்கணும், ஃப்ரெண்ட்ஸை சொல்லணும், இல்லாட்டி வாப்பாட்ட சொல்லணும், இல்லாட்டி அம்மாட்ட சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு எப்படியும் அதை வாங்கி அடையணும். அது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இது இருந்துக்கிட்டு இருக்கும். அது போல் நீங்கள் இது வந்துக்கிட்டு எல்லாமே வந்துக்கிட்டு சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு ஜஸ்ட் அந்த மேபி ஒரு வாரம் 10 நாள் அது வரைக்கும் தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அது பழசாக போய்டும். அது கேஷுவலாக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். மேபி அதிகபட்சமாக ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாக்கா 1 month அது வரைக்கும் போகலாம். பட் ரியல் நம்மளுடைய ஹாப்பினஸ் எல்லாமே நம்ம மறந்துட்டு, நம்மளுடைய சொந்தங்கள் பந்தங்கள் அதையெல்லாம் பிரிஞ்சு இப்போ எல்லாம் ஃபோன் அடிக்ட் ஆகி இது மாதிரி விஷயங்களை தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பழைய கதையிலேருந்து வரேன். இப்போ வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட நான் இந்த ஃபோன் வாங்கும்போது அதே மாதிரி எக்ஸைட்டட், இப்போ எப்படி காமிச்சனோ அது மாதிரி எக்ஸைட்டட். சோனி எரிக்சன் இது வாங்கும்போது வந்து சைபர் ஷாட்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் இது தான் கேமரா இல்லாத ஃபோனு, ரொம்ப சூப்பர். உங்களுக்கு தெரியும் இந்த சோனி எரிக்சன்னு இந்த இது. அப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் நோக்கியா N73. இங்கே பாருங்கள், இது வந்து கேமரா அந்த பேக்கில் இப்படி தள்ளி விட்டு எடுக்கிறது ரொம்ப அந்த நேரத்தில் இதுதான் பெரிய லெவலில் இருந்துச்சு. அந்த ஃபோனும் வாங்கணும். அது முடிஞ்சு ஐஃபோன் 5, அப்புறம் வந்து இது இன்னொரு கம்பெனி ஃபோனு. அப்புறம் ஹுவாயில் வந்து 2 வகையான ஃபோன் வாங்கினேன். அது இன்னொரு ஆள்கிட்ட இருக்குது, ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். அப்புறம் ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் 6. அப்போ இது போல் எல்லா ஃபோனும் வரும்போது நம்மளுக்கு என்னன்னாக்கா, நம்மளுடைய ஆர்வங்கள் வந்துக்கிட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இது பாருங்கள், பழசாக போச்சு, நான் இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. என்வாரன்மெண்ட்டுக்கு தான் கேடு. இதை வந்து ப்ராப்பராக நான் டிஸ்போஸ் பண்ணணும். அந்த ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான இடத்துல கொடுக்கணும், கரெக்டான இடத்துல பண்ணணும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு வீட்டிலே ஒரு 10-15 ஃபோன் இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா இல்லை. யாரும் யாரோட பேசுகிறது இல்லை. நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாமே எப்படின்னு சொன்னாக்கா ஃபோன் சம்மந்தமாக பேசுகிறோம், ஒரு டெக்னாலஜி சம்மந்தமாக பேசுகிறோம். மனம் விட்டு குடும்பத்தோடு ஒன்றா சேர்ந்து இருந்து பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பார்க்குக்கு போனோம், பார்க்கில் போனாலும் எல்லோரும் ஃபோனை நோண்டுறது. ஒரு தேட்டருக்கு போனோம், தேட்டரில் அந்த படத்தை பார்ப்பேன்னு இல்லை, படத்தை பார்த்துட்டு இருக்கும்போதே படப்படன்ட்டு மெசேஜை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், யூடியூப்பா அது இது ஏதாச்சும் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறது. அப்போ இது போல் விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரியலான நம்ம வாழ்க்கையில் என்ன இப்போ உள்ள காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொன்னாக்கா, நான் பார்த்த வகையில் எல்லா வீடுகள்லையும் நான் பார்த்தேன், எல்லார்ட்டையும் நம்ம கேள்விப்படுற விஷயங்கள் எல்லாமே என்னன்னாக்கா ஸ்ட்ரெஸ், அவங்க மன அழுத்தம். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, யாரும் யாரோடையும் ஒன்று சேர்ந்தில்லை. எல்லாம் எனக்கு காசு, உன்கிட்ட காசு இருந்தால் தான் மதிப்பேன், இல்லாட்டி ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹஸ்பண்டாக, எல்லாமே இந்த சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எப்படின்னாக்கா, இன்னைக்கு காசு இல்லாட்டி நம்ம 0 மாதிரி ஆகிடும். நம்ம எத்தனை வருஷம் சம்பாதிச்சாலும் சரி,
என்ன பண்ணாலும் சரி அந்த கரண்ட் நேரத்தில் நம்மளுடைய என்ன கையில் காசு இருக்கா இல்லையா. அப்போ சம்பாரித்த காலகட்டங்களில் நம்ம எல்லா காசையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு குடும்பங்கள் எல்லாம் இது வந்து ரியல் லைஃப் அல்ல. காசு இருந்தாலும் இல்லாட்டியும் கடைசி வரைக்கும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது, குடும்பத்தோட எல்லாம் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆள் விட்டு கொடுக்கறது, ஒரு நோய்ங்கிற நேரத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு காசு இல்லை நேரத்தில் ஹெல்ப் பண்ணுறது, இது மாதிரி கூட்டு குடும்பமாக இருந்த காலங்கள்லாம் கூட்டு குடும்பமாக இருந்த காலத்தில் இருந்தது போல் நம்ம இருந்தோம்னு சொன்னாக்கா நம்ம வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஃபோனு மாற்றுற மாதிரி ஒவ்வொரு 6 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை எப்போதும் ரிலீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபோனாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும். ஆனால் அன்பு பாசங்கள் மட்டும்தான் நம்மளோட நினச்சி நிற்கக்கூடியது. குடும்பங்களோட, நண்பர்களோட, ஆஃபீஸ் கொலீகு, வேற்று மதத்துக்காரவங்க எல்லாரோடைய அன்பும் பாசமும் என்னன்னு சொக்கா இது வந்துக்கிட்டு நாளை நம்மளுக்கு காசு இருந்தாலும் இல்லாட்டி நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இது போல் அண்ணன் தம்பி யாரையும் விட்டு கொடுக்காம அக்கா தங்கச்சி எல்லாரோடைய குடும்பத்தில் எல்லாரோடைய சந்தோஷமே நீங்கள். அதுபோல் நம்ம வெக்கேஷன் போகும்போது நம்மளுக்கு வந்துட்டு நாள் பத்தலை, நம்மளுக்கு வந்துட்டு போகிறது என்ன 10 நாள் தான். அப்போ வந்துட்டு அம்மா உறவும் சரி, அம்மா வீட்டில் உள்ள உறவும் சரி, அப்பா வீட்டில் உள்ள உறவும் சரி, யாரையும் பார்க்குறதில்ல, வர்றதில்ல. ஜஸ்ட்டு நம்ம போனோம், நாங்கள் பிஸியாக இருக்கோம் அப்படின்னு நம்மளே பிஸின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வர்றதை விட நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு பெரியவங்களை பாருங்கள். நீங்கள் இது போல் ஒரு வெக்கேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே உள்ள புதுசாக எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கும், அதுபோல் வயசானவங்களை எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களாம் போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்க விட தான் குடும்பம் தனக்கு தான் பொருள் அப்படிங்கிறத விட எல்லாரையும் பாருங்கள், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அவங்கள்ட்ட கஷ்டங்களை கேளுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லாட்டி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கொடுங்க. இது மாதிரி பல விஷயங்கள் பண்ண முடியும். நீங்கள் இது போல் நம்ம பண்ணுறது தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ உள்ள காலகட்டங்களில். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒவ்வொரு வீடும் பெரிய பெரிய வீடாக இருக்குது. வீட்டுக்குள்ளே பார்த்தா 2 பேர் 3 பேர் தான் இருக்காங்க. அப்புறம் ஏன்னா பெரியவங்களே இல்லை. முன்னெல்லாம் பெரியவங்க இருப்பாங்க, அவங்க வந்துட்டு நம்மளை வந்து என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க. இந்த படுத்துங்க போதெல்லாம் வயசானவங்க வந்து அவங்களுடைய பழைய கதைகள்லாம் சொல்லி காமிப்பாங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ உள்ள காலகட்டங்களில் எல்லாமே என்னென்னா ஃபோனை நோண்ட ஆரம்பித்ததுலேருந்து எல்லாருமே டயர்டு, எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸு, கண்ணு போச்சு, திங்கிங் கெப்பாசிட்டி போச்சு, ஞாபக சக்தி போச்சு, எல்லாமே போச்சு. சண்டை தான், அதிகமான சண்டை தான் எல்லார் வீட்லேயும். ஸோ நீங்கள் இது வாழ்க்கையில் வந்துக்கிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுகிறேன். குடும்பங்களை வந்து கண்டிப்பாக அரவணைச்சு சந்தோஷமாக இருக்க பாருங்கள். பணம் காசு எல்லாமே வந்து போகும், யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. ஸோ வெக்கேஷன் இந்த வாட்டி நீங்கள் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக இது போல் ஒரு விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. அதுபோல் இந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம்தான் கடைசி வரைக்கும் நம்மளோட சேர்ந்து வரும். இந்த ஃபோனு இதெல்லாம் வந்துக்கிட்டு வரும் போகும் எத்தனையோ சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் வந்து சேஞ்சஸ் எவ்வளோ பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷங்கிறது வந்து சாவர வரைக்கும் ஒன்றா சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஞாபகங்கள் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்துக்கிட்டு யாருமே வந்துக்கிட்டு நான் இப்போ iPhone 12 Pro Max வாங்கியிருக்கேன். 12 Pro Max 2 வருஷத்துக்கு முன்னே வாங்கினேன். இப்போ 14 Pro Max வச்சுருக்கேன். இதுக்கு முன்னே 6 Pro Max வச்சுருந்தேன். இதுக்கு முன்னே 4 வச்சுருந்தேன் iPhone. அப்போ அதையெல்லாம் பற்றி நம்ம யாரும் பேச போகிறதில்ல, பேசினாலும் வேல்யூவும் இருக்காது. ஆனால் நம்ம கடந்து வந்த காலங்களை வந்துட்டு நம்ம பேசும்போது நம்மளுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க வாழ்க்கையில். ஓகே, ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பை வந்துக்கிட்டு, உங்கள் டயத்தை, அதுபோல் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வந்துட்டு கரெக்டாக சேவ் பண்ணுங்கள். இந்த சேவ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு பிற்காலத்தில் வயசான காலங்களில் வந்துக்கிட்டு நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் கம்மியாகும். அந்த நேரத்தில் வந்து இந்த காசு வந்து உதவும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலான்டக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. காரணம் என்னன்னு சொன்னால் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இது போல் அற்புதமான விஷயங்களை, ஏகப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த வீடியோகளில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி.